Good morning to all. Today we are discussing about economics chapter 3. Theories of income and employment பார்த்துட்ருக்கோம். இதில் ஜேபி சேவுடைய லா பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ போன வீடியோவில் பார்த்தோம்ப்பா. இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சேஸ் லா. இம்ப்ளிகேஷன்ஸ்னால் என்ன, விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரி, ஓகே. அவருடைய லா கொடுத்துருக்காரு, அவருடைய அசம்ஷன் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த அசம்ஷன் கொடுக்கும்போது அந்த அசம்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, என்ன விளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாஸ்க்கு போகலாம். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய தியரி கொடுத்துருக்காரு. அதில் மார்க்கெட் லா அப்படின்னு சொல்லுவார், சேஸ் லா ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜேபி சேவுடைய அங்காடி விதி. அந்த லா ஆஃப் மார்க்கெட்டில் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாசிபிலிட்டிஸ்னால் என்ன, வாய்ப்புகள்னு சொல்லுவாங்க. தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி, அதாவது என்ன சொல்கிறாரு, ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன். ஓவர் ப்ரொடக்ஷன்னா அதிகமான உற்பத்தி. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. சப்போஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், அதிகமான ப்ரொடக்ஷன் இருந்தால் அதோடைய ப்ரைஸு ரெடியூஸ் ஆகிரும், அதோடைய விலை குறைஞ்சி போயிடும். அப்போ அது யாருக்கு லாஸ், செல்லருக்கு லாஸ். இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா அங்கே யார் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமான ப்ரொடக்ஷன் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும். அப்போ அதுக்கு நோ சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவாப்பா? சரி, நெக்ஸ்ட்டு, இஃப் தேர் எக்ஸிட் அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் இன் த எக்கானமி. அப்போ அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், லேண்ட் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், வாட்டர் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், எக்ஸட்ரா சொல்லலாம். அப்போ பயன்படுத்தாத இருக்கக்கூடிய வளங்களை பொறுத்த வரைக்கும் இருந்தால் அதாவது நெக்ஸ்ட் என்ன பண்ணால், இட் இஸ் ப்ராஃபிட்டபுள் டு எம்ப்ளாய் தம் அப் டு த பாயிண்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதை முழு வேலைவாய்ப்புக்கு வந்து பயன்படுத்திக்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ட்ரூ அண்டர் த கண்டிஷன் தட் ஃபேக்டர் ஆர் வில்லிங் டு அக்செப்ட் ரிவார்ட் ஆன் எ பார் வித் தேர் ப்ரொடக்டிவிட்டி. இங்கே உற்பத்தி காரணிகள் அது உற்பத்தி திறனுக்கு இணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க, பார் வித் தேர் ப்ரொடக்டிவிட்டி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, ஃபேக்டர்ஸ்னால் என்னது, காரணிகள். அப்போ எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்குது, லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம வில்லிங் டு அக்செப்ட் ரிவார்டு. அப்போ அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு இணையாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பார் வித் தேர் ப்ரொடக்டிவிட்டி, அதுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ரிவார்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் போன கிளாஸில், இன்னொரு டைம் பார்க்கலாம். ஓகே, கவனிங்க, லிசன். ஆஸ் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் மெக்கானிசம். ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் மெக்கானிசம் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கருவின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்ட் ஃபேக்டர்னால் தனிப்பட்ட ஒரு காரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது. அப்போ ப்ரைஸை வச்சு தான் எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குது என்னது, சப்ளையும் டிமாண்டு டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ இந்த இடத்துல இங்கே வந்து ப்ரைஸ் மெக்கானிசம் வந்து ஆப்ரேட் ஆகிருக்கு. தேர் இஸ் நோ நீட் ஃபார் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். அது என்ன சொல்லலாம், லைசிஸ் ஃபேர் பாலிசி. அங்கே வந்து கவர்மெண்ட் வந்து இன்டர்வென்ஷன் ஆகிறது இல்லை. தேர் இஸ் நோ நீட் ஃபார் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். இங்கே வந்து ப்ரைஸ் மெக்கானிசம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க, இங்கே வந்து உள்ளே வந்து நுழைய மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க. ஹவெவர் ஜேம்கின்ஸ் எம்பேஸ்ட் த ரோல் ஆஃப் த ஸ்டேட், அவர் சொல்லியிருக்காரு. சரி, அடுத்தது பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி brings about equality between savings and investment. அதாவது இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடியதாக இருக்கும். எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு டைம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், ஒரு டைம் வந்து லெஸ் ஆகும், அதுக்கான சான்சஸ் இருக்குது. about equality between savings and investment. அப்போ எதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவலாக இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் போது அந்த டைமில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நெகிழ்த்தன்மையுடையதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மணி பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் த எக்கானமி ஆஸ் பீப்புள் வில் நாட் ஹோல்ட் ஐடில் மணி.
இங்கே பரிவர்த்தனைக்கு மட்டும்தான் பணத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க. சரியா? as people will not hold idle money. அப்போ கையில் யாருமே கேஷ் இன் ஹேண்டு, கையில் யாருமே ஐடியல் மணி ஹோல்டு மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கையில் வச்சுக்க மாட்டாங்க ரொக்கத்தை. அப்போ அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் செலவு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேப்பா? ஓகேப்பா. ஜேபிசே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அசம்ஷனில் கொடுத்துருப்பாரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, ஆல் இன்கம் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் ஆர் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்னு சொல்லுவார். அதாவது ஆல் இன்கம் வந்து ஸ்பெண்ட் ஆன், அதாவது ஏர்ன் மணி ஆல் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன், வரக்கூடிய வருமானத்தை அத்தனையுமே நம்ம வந்து நுகர்வுக்காக செலவு பண்ணுறோன்னு சொல்லுவார். ஆனால் அதை வந்து நம்மளால் டஸ் நாட் அக்செப்ட் அதோட அசம்ஷனை. சரி, இப்போ அவருடைய தியரிக்கு எதிராக என்ன பண்ணுறாருனா கிரிட்டிசிசம் ஆஃப் சேஸ் லா. ஜேபி சேவுக்கு எதிராக என்ன பண்ணுறாருனா ஜேஎம் கீன்ஸ் அதுக்கு எகெனஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாருனா கொடுக்குறாரு கிரிட்டிசிசம், நிறைய குறைகளை வந்து சொல்கிறாரு. அப்போ த ஃபாலோயிங் ஆர் கிரிட்டிசிசம் எகெனஸ்ட் சேஸ் லா. அக்கார்டிங் டு கீன்ஸ், சப்ளை டஸ் நாட் கிரியேட் இட்ஸ் டிமாண்ட். எப்பயுமே சப்ளை டஸ் நாட் கிரியேட் டிமாண்ட், எப்பயுமே என்னாகும், அதாவது சப்ளை வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணாது. ஓகேப்பா? அவர் சொல்கிறார், யார் சொல்லியிருக்காரு, சப்ளை கிரியேட்ஸ் ஓன் டிமாண்ட். யார் சொன்னார், ஜேபி சே வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய மார்க்கெட் லாவில், அங்காடி விதியில் சொல்லியிருக்காரு. பட் இதை வந்து என்ன பண்ண முடியாது, இதை வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. இட் இஸ் நாட் அப்ளிகபிள் வேர் டிமாண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ் ஆஸ் மச் ஆஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ். சரியா? இப்போ உற்பத்தி, அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, டிமாண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ் ஆஸ் மச் ஆஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ். இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு சில டைமில் லெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சான்சஸ் மேபி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வில் நாட் ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி ரிமூவ்டு பை இன்க்ரீஸிங் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. பொருளாதாரத்தில் வந்து தானா சரிசைகள் அமைப்பு வந்து வேலையின் மீது குறைக்காது. அதாவது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஆனால் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறைக்க முடியாது. ஓகேப்பா? ரிமூவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி ரிமூவ்டு பை இன்க்ரீஸிங் த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ என்னாகும், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னாகும், குறைக்கிறதுக்கு ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து குறைக்க முடியும். சரியா? ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன அர்த்தம், அதாவது என்னுடைய முதலீட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் என்ன ஆகும்னா அதை ரெடியூஸ் பண்ண முடியும், அந்த இடத்துல ரிமூவ் பண்ண முடியும். வேலை இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக் என்னாகும், எம்ப்ளாய்மெண்ட்டஸ் வந்து என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயர்ஸை எம்ப்ளாயி, அப்போ நான் அவங்களுக்கு ஒர்க் கொடுப்பேன், அவங்கள வேலைக்கு நான் வச்சுக்குவேன். அந்த டைமில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த இடத்துல ரிமூவ் என்னது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி ரிமூவ்டு பை இன்க்ரீஸிங் த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. மணி இஸ் நாட் நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பாகவே வச்சுருக்க மாட்டாங்க. சரியா? நடுநிலையாக இருக்கும். நியூட்ரல் மீன்ஸ் எப்பயுமே நடுநிலையாக இருக்கும், மிடில் இருக்கும். மணி இஸ் நாட் நியூட்ரல்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பணம் நடுநிலையாக இருக்காது. ஓகேவா? இவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக இருக்காது. அவர் சொல்லியிருப்பார் நியூட்ரலாக இருக்கும்னு. ஆனால் இங்கே வந்து மணி இஸ் நாட் நியூட்ரல் மீன்ஸ் நடுநிலையாக இருக்காது, மிடில் இருக்காது. அப்போ இண்டிவிஜுவல்ஸ் ஹோல்டு மணி ஃபார் அன்ஃபோர்சீன் கான்டிஜினியஸ் வில் பிஸ்னஸ் மேன் கீப் கேஷ் ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனிநபர்கள் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ், அதாவது பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். அப்போ கீப் கேஷ் ரிசர்வ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீப் அப் பண்ணுறாங்க, பணத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ இருப்பு வச்சுக்க மாட்டாங்க, எப்பயுமே கையில் வந்து கேஷ் இன் ஹேண்ட், ரொக்கமாக வச்சுருக்க மாட்டோம், எக்ஸ்பென்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அன்ஃபோர்சீன் கண்டிஜினியஸ் வில் பிஸ்னஸ் மேன் கீப் கேஷ் ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அப்போ எப்பயும் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. வியாபாரம் பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸ் மேனத்தை பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸ் மேன்னா வியாபாரிகள், எப்போ எதிர்பாராத சூழ்நிலை வந்து ஏற்படுது, அன்ஃபோர்சீன், அப்போ அந்த டைமில்
பணத்தை வந்து செலவு பண்ணுறதுக்கு வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் இங்கே வந்து அவர் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லி யார் சொல்கிறாரு? ஜேஎம் கீன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, லிசன். Says law based on the proportion that supply creates its own demand and there is no overproduction. Keynes said that overproduction is possible. ஜேபிசிஏ வந்து மார்க்கெட் லெவலில் என்ன சொல்கிறாருன்னா, சப்ளை வந்து கிரியேட் ஓன் டிமாண்ட், அழிப்புங்கிறது தேவை உருவாக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே வந்து நோ ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்காதுன்னு சொன்னார். ஆனால் இவர் கீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? சரி, அடுத்தது பாருங்கள். கீன்ஸ் ரெக்கார்டு full employment as a special case because there is a underemployment in capitalist economics. முதலாளித்துவ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ஸ்னாலும் என்னென்னா, எக்கனாமிக்ஸ்னால் நாடுகள், கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கண்ட்ரிஸ் மீன்ஸ் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். முதலாளித்துவ நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா குறைவான வேலைவாய்ப்பு, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அந்த இடத்துல. சரியாப்பா? அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் ஏ ஸ்பெஷல் கேஸ் பிகாஸ் there is அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ஸ். குறைவான வேலையின்மை வந்து இருக்கும் அந்த இடத்துல, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஆனால் இங்கே வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான வந்து சான்சஸ் கிடையாது. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் ஏ ஸ்பெஷல் கேஷ் அப்படின்னா வாய்ப்புகள் கிடையாது, முடிவேலை வாய்ப்புக்கு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ த நீட் ஃபார் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அரைசஸ் இன் த கேஸ் ஆஃப் ஜென்ரல் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அளவுக்கு அதிகமான உற்பத்தினால் அதிகமான வேலையின் வந்து ஏற்படுத்தும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓவர் ப்ரொடக்ஷன் வந்து மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னங்க இருக்கும், நிறையா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து இருக்குது இங்கே. அப்படி இருக்கும்போது அங்கே என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் இன்டர்வென்ஷன், அங்கே வந்து உள்ள நாடுகள் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து தலையிடுவாங்க. சரியாப்பா? இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது கீன்ஸோட தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். ஜேஎம் கீன்ஸ். நெக்ஸ்ட்டு ஜான் மெய்னார்ட் கீன்ஸ். ஜான் மெய்னார்ட் கீன்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஷார்ட்டாக ஜேஎம் கீன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஜேஎம் கீன்ஸ்னால் இவருடைய நேம். ஜான் மெய்னார்ட் கீன்ஸுங்கிறது ஃபுல் நேம். இவர் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அதாவது பேரியல் பொருளாதாரத்துடைய தந்தை. சரியாப்பா? ஆர் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கெய்ன்ஸ் புக் த ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. இவர் என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரைட் பண்ண ஒரு புக்கு தான் இன்ட்ரெஸ்ட், வட்டி, அண்டு மணி, பணம் அப்படிங்கிற ஒரு பற்றிய ஒரு ஜென்ரல் தியரி, ஒரு கோட்பாடு வந்து எழுதியிருக்காரு. எப்போ பப்ளிஷ் பண்ணார்னா 1936 வந்து பப்ளிஷ் பண்ணார். ஹைலி சிக்னிஃபிகண்ட் ஒர்க் தட் மார்க்டு எ டூரிங் பாயிண்ட் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக் தியரி. இவர் என்ன பண்ணார்னா, ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு, அதாவது ஒரு புக்கை வந்து வெளியிட்டார். அப்போ அதில் இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு தாக்கத்தை திருப்பு முனையாக, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல மார்க்கெடைய டேர்னிங் பாயிண்ட்டாக ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு அவருடைய தியரி. காரணம் என்னன்னு கேட்டிங்க, என்ன ரீசனாக இருக்கும்? அவர் வந்து வெளியே வந்து எக்கனாமிக்ஸ் ஒர்க் பண்ணார். அப்போ அவர் ஒர்க் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ்னால் அவருக்கு பிடிக்கல. அந்த டைமில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். எக்கனாமிக்ஸ் வந்து என்ன பண்ணார்னா, அவருடைய ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், கவனிங்க. ஜேஎம் கீன்ஸ் வந்து 20th century வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைச்சு அவரோட தியரி. அவர் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ்டாகவும் ஒர்க் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணார். பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் பிரிட்டன் வுட்ஸ் மாநாட்டில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக அந்த குழுவுக்கு ஹெட்டாக இருந்தார். சரியாப்பா? அது மட்டும் இல்லாமல் அவருடைய தியரிஸ் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் டெப்ரெஷன்லேருந்து நம்ம மேலே வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். சரியா? பாருங்க, நெக்ஸ்ட்டு த தியரி ஆஃப் கீன்ஸ் வாஸ் எகென்ஸ்ட் த பிலீஃப் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் தட் த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் இன் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அட்ஜஸ்ட் தம்செல்ஸ் டு அட்டைன் ஈக்குலிபிரியம். அதாவது தொன்மை பொருளாதாரங்களுக்கு அவங்க எதிராக என்ன பண்ணார்னா, அவருடைய தியரி பார்த்திங்கன்னா, அதாவது
மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில், அதாவது அங்காடி சக்திகள்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைஸு, டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் வந்து ஒரு என்னது ஒரு இது திருப்புமுனை வந்து தாக்கத்தை வந்து மாற்றங்களை வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. யார்? கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ்ட்டு. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எகனஸ்ட்டாக ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தார். அதில் adjust themselves to attain equilibrium. Keynes not only criticized classical economics but also advocated his own theory of employment. அவர் சொந்த ஒரு தியரி வந்து உருவாக்கி கொடுத்தாரு. அப்போ அதுக்கு எதிராக ஒரு ஆப்போசிட்டாக ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அது என்ன கான்செப்டு அப்படின்னு பார்க்க, கீன்ஸ் தியரி வாஸ் ஜென்ரல் தியரி. கீன்ஸோட தியரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஸ் இட் tried to explain all type of situations. தன்னோட என்ன பார்த்தீங்கன்னா பலவிதமான சுச்சுவேஷன்ஸ் இல்லை, அதாவது தன்னுடைய புதிய வேலை இப்போ கோட்பாட்டை வந்து உருவாக்கினார். எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருக்கலாம், எந்த மாதிரி சூழ்நிலைகளாக இருக்கலாம். அப்போ அந்த டைமில் நாட் ஒன்லி ஈக்லிபிரியம் லெவல். ஓகே, கவனிங்க. Concept of employment but also the concept of full employment as well as the possibility of underemployment. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து முழு வேலை வாய்ப்புக்கான வந்து வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், குறைவான வேலை நிலைக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறத வந்து என்ன பண்ணுறாரு, இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காரு. பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்போ கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் த வியூ ஆஃப் த ஷார்ட் ட்ரெண்ட். ஷார்ட் ட்ரெண்ட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தை வந்து அதை பற்றி பேஸ் பண்ணியிருக்குது இந்த தியரி. அவருடைய வியூவை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இல்லாமல், லாங் ரன் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலத்தில் இல்லாமல் ஷார்ட் ட்ரெண்டை வந்து என்ன பண்ணியிருக்கா, பேஸ் பண்ணியிருக்குது. குறுகிய காலத்தை வந்து அடிப்படையாக வச்சுருக்கு, அடிப்படையாக வச்சு எடுத்து கொடுத்துருக்காரு. அக்கார்டிங் டு ஹிம் the factor of production such as capital goods, supply of labor, technology and efficiency of labor remain unchanged will determining the level of employment. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகள்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் கூட்ஸ் வந்து எப்படின்னா மூலதனம், அப்புறம் சப்ளை ஆஃப் லேபர், உழைப்பாளருடைய அளிப்பு, அப்போ அவங்களுடைய எஃபிஷியன்சி, திறன் வந்து எப்படி இருக்குது, லேபர், அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர், அப்போ ரிமைன் அன்சேஞ்சு. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சரியா? அப்போ இதை வந்து எல்லாமே டெட்டர்மைன் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி மாறாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஜான் மெய்னார்ட் கீன்ஸ், ஜேஎம் கீன்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் எக்கனாமிக்ஸ்ட் ஆஃப் த 20th century. அதாவது ஒரு 20ஆம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் 20th centuryயில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினவர் தான் ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எக்கனாமிக்ஸ் பாருங்கள், ஹி வாஸ் பார்ன் இன் கேம்பிரிட்ஜ் இன் 1883. கேம்பிரிட்ஜில் வந்து இவர் பிறந்தார். எப்போ? 1883, 1883. அவர் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் தான் வந்து பிறந்தார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா எக்கனாமிக்ஸ் ஹி ஹெல்டு பொசிஷன் ஆஸ் சிவில் சர்வெண்ட், குடிமை பணியாளராக இருந்தார். அடுத்து டைரக்டர் ஆஃப் த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்குல்லப்பா, அங்கே வந்து இயக்குனராக இருந்தார். பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் அட் பாயிண்ட் இன் எஸ் கேரியர், அப்போ ஒரு முடிவு, ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய குழுக்கு வந்து தலைவராக இருந்தார். அப்போ எக்கனாமிக் தியரி பேஸ்ட் ஆன் இஸ் ஐடியா இஸ் நவுன் ஆஸ் கெய்னீஷியன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ரிமைன் ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் டுடே, பர்டிகுலர்லி இன் த ஃபீல்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இன்றைக்கி வந்து கீன்சியன் பொருளாதாரம் நம்ம சொல்கிறாங்க. அவருடைய கான்செப்டை வந்து என்னது, ஒரு கருத்துக்களை என்ன பண்ணாங்க, பொருளாதார கருத்துக்களை வந்து நிறைய கொடுத்துருக்காரு. அதை கொடுத்த கருத்துக்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த கான்செப்டை கொடுத்ததுனால தான் இவர் வந்து கீன்சியன் எக்கனாமிக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்கு. இன்றைக்கி கூடிய டுடே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட்லேயும் ஒரு சுச்சுவேஷன்லேயும் இப்போ எப்படி இருக்குது, ஒரு வந்து இன்ஃப்ளூயன்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளூயன்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம் டுடே. அப்போ ஒரு தாக்கத்தை வந்து இன்றைக்கி ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேப்பா, சரி. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த கிளாஸில் எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். விளைவு தேவைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ, பாய். இப்போ கீன்ஸோட வந்து கிரிட்டிசிசம் ஆஃப் சேஸ் லா,
அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிசேவுடைய இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகேவாப்பா, இந்த கொஷினை படித்து எனக்கு வந்து எழுதி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, அதோடைய ஜேபிசேவோட இம்ப்ளிகேஷன்ஸ் விளைவுகள்னா என்ன, அப்போ கிரிட்டிசிசம் ஆஃப் சேஸ் லா, அதாவது ஜேபிசேவுடைய திறனாய்வுகள் குறைபாடுகள், சரியா, அதை வந்து நீ எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. ஓகேப்பா, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.